இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிக்கும்படி ஒன்று பேதுருவின் கடிதம், பேதுரு எழுதின பொதுவான முதலாம் கடிதம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பேதுரு சிதறி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அந்த சிதறி இருக்கிறவர்கள் முக்கியமாக 5 பகுதிகளில் சிதறி இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள். அப்போது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த புதிய விசுவாசிகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், இவர்களுக்கு எழுதுகின்ற கடிதம். இந்த கடிதத்தில் அவர், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்கென்று நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் தேவனிடத்திலிருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே உலகத்தின் பார்வையிலே நீங்கள் பரதேசிகளாக தோன்றலாம். அப்படித்தானே? நம்முடைய பலவிதமான பழக்க வழக்கங்கள் மாறிவிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பழைய பழக்க வழக்கங்களிலே மாற்றம் வருகிறது. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தைகளை வேதத்திலே நாம் படிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வருகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பழைய பழக்க வழக்கங்களை விட்டு விட்டீர்களா? பழையவைகளை நீங்கள் முற்றிலுமாய் எல்லாத்தையும் எடுத்துட்டு மாறிட்டீங்களா? நாம் கிறிஸ்தவர்கள் ஆன பிறகும் இந்து கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். இந்து மதத்திலே உள்ள அல்லது பிற மதங்களில் பிற ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய பலவிதமான மூட நம்பிக்கைகள் சார்ந்த நம்பிக்கைகள், செயல்பாடுகள், அவர்களுடைய பலவிதமான பழக்க வழக்கங்கள், இவைகளையும் விட்டு நீங்கள் விலகும் போது ஒருவேளை என்ன சொல்வார்கள், உங்களை அந்நியர்களைப் போல பார்ப்பார்கள். நீங்கள் அந்நியர்களாக தோற்றமளிக்கலாம் இந்த உலகத்தில். காரணம், அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அவர்களைப் போல பழகாவிட்டால், அவர்கள் வீட்டுக்கு முன்னால் கோலம் விடுவாங்க, அதுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அவங்க பலவிதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாளில் குளிக்கணும், இந்த நாளில் வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணணும், வீடு வாசல்லாம் கழுவி விடணும், நீங்கள் இப்படி செய்யணும், இதுக்கு இப்படி செய்யணும், புரட்டாசி மாதம் இப்போ நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும், ஆடி மாதம் இங்கே ஒன்றுமே தொடங்கக்கூடாது, நல்லா இருக்காது. நாள் பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, நேரம் பார்க்குறாங்க, சகுனம் பார்க்குறாங்க. பலவிதமான மூட நம்பிக்கைகளுக்கு தங்களை உட்படுத்தி அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். வாழ்க்கையில் பலவிதமான நிகழ்ச்சிகள் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். செத்தவங்களுக்குன்னு குறி கேட்குறாங்க, செத்தவ ஆவிகளோடு தொடர்பு வைக்கிறார்கள், அவர்களுக்கென்று திதி செலுத்துகிறாங்க. பலவிதமான பயங்கள் நம்பிக்கைகள்னால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? இல்லை இந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இப்படி நீங்கள் முழுசாக வெளியே வரும்போது உங்களை பார்க்குறவங்க இந்த பூமியில் உங்களை அந்நியர்களாக பார்ப்பார்கள். அவங்களோட சேர்ந்து அவங்கள போல் நீங்களும் நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஒன்றா உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் இதை விட்டெல்லாம் வெளியே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் விளக்கு போடலை, நீங்கள் வீட்டுக்கு காப்பு கட்டலை, நீங்கள் இது மாதிரி பிரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் சாமி கும்பிட வரல, நீங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து கலந்து அதை போய் பார்க்குறதுக்கு, கலை நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கு நீங்கள் போகலை, இதிலெல்லாம் நீங்கள் பிரிஞ்சிருக்கும்போது நிச்சயமாக உங்களை அந்நியர்களும் பரதேசிகளுமாகவே பார்ப்பார்கள். ஆக இப்படி பிரிந்து வந்து விட்டீர்கள். தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரிக்கப்பட்ட நீங்கள் இந்த உலகத்தில் பரதேசிகளைப் போல தோன்றலாம். ஆக இந்த பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார்,
அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து கொடுக்கிறார். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது, நீங்கள் வாழ்க வளமுடன் என்று அவர் சொல்லவில்லை. பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று சொல்லுகிறார். இவர் யார்? இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் என்று தன்னை சொல்லுகிறார். ஒரு காலத்தில் இதே இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர் இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று பகிரங்கமாக அறிக்கையிடுவதற்கு, அதை தன்னுடைய ஒரு அடையாளமாக சுமப்பதற்கு அவர் தேர்வு செய்து கொண்டார். அந்த வார்த்தையை, நான் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். இதே இயேசுவை தான் ஒரு நாள் தெரியாதுன்னு சொன்னார். இதே இயேசு கிறிஸ்துவை தான் சபிச்சாரு, சத்தியம் பண்ணார் தெரியாதுன்னு. ஆனால் இன்னைக்கு இந்த மனிதன் பரிசுத்த ஆவியினால் மாற்றமடைந்த பிறகு, இயேசுவோடு தன்னுடைய உறவை ஆழப்படுத்தி கொண்ட பிறகு, எந்த இயேசுவை அவர் மறுதலித்தாரோ அதே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று தன்னை அறிமுகப்படுத்துவதிலே பெரிய பெருமிதம் கொள்ளுகிறார். அதுதான் தன்னுடைய அடையாளம். அவர் அதை மேன்மையாக எண்ணுகிறார். இப்பொழுது அவர், இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு வார்த்தை சொன்னார். நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று இயேசு பேசினார் பேதுருவினிடத்தில். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இன்றைக்கு பேதுரு ஸ்திரப்பட்ட பிறகு தன்னுடைய சகோதரர்களை ஸ்திரப்படுத்துகிறார். இந்த 5 பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களை ஸ்திரப்படுத்துவதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்போ இந்த கடிதத்தை எழுதும்போது ஒரு நாள் அவர் இயேசு வான்னு சொன்னபோது கடலில் நடக்கிறது நீங்கன்னா நானும் நடக்கலாமான்னு கேட்டபோது வான்னு சொன்னாரே, அவர் நடந்து போகும்போது மூழ்கி போயிட்டார். ஆனால் மூழ்கினவர் இன்றைக்கு அநேகரை தூக்கி எடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஸ்திரப்படுத்துகிற ஊழியத்திற்கு அவரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகரை மேலே தூக்கி நிறுத்துகிறார். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. நல்ல ஒரு வாழ்த்து. நீங்கள் மற்றவர்களை வாழ்த்த விரும்பினால் இப்படி வாழ்த்தலாம். குட் மார்னிங் என்று சொல்வதை விட நம்ம அப்படி வச்சுருக்கிறோம். வணக்கம் என்பது நம்முடைய தமிழ் பண்பாடு. நல்லது தான், வணக்கம் சொல்கிறதில் தப்பில்லை. சில பண்பாடு நல்லது, சிலது நல்லதல்ல. எதை வைத்து கொள்ளலாம், எதை நிராகரிக்க வேண்டும் என்று நீங்கள் சரியாக தேவனால் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை செய்யக்கூடாது, அது சரியல்ல, ஏன் இதை செய்யலாம், இது நல்லது. வணக்கம் என்று கையெடுத்து இரு கையினாலும் கூப்புவது நல்லது தான், நல்ல பண்பாடு. சில பகுதிகளில் குனிந்து தலையோடு தலையாக லேசாக மோதிக்கொள்ளுகிறார்கள். சிலர் நெஞ்சிலே கை வைத்து கொள்ளுகிறார்கள். சிலர் பலவிதமான செயல்கள் வைத்திருக்க. ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசம். நல்ல பண்பாடுகளை, நல்ல கலாச்சாரத்தில் நல்லவைகளை நாம் வைத்து கொள்ளலாம். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது அப்படின்னு ஒரு வாழ்த்துதல். கிருபை சமாதானம். கிருபை என்பது புதிய ஏற்பாட்டு வாழ்த்துதல். கிருபை. சமாதானம் என்பது சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டு வாழ்த்துதல். கிருபையும் சமாதானம். ஒன்று மேலை நாட்டு வாழ்த்துதல், கிரேஸ் பீ டு யூ. இன்னொன்று ஓரியண்டல் அல்லது ஈஸ்டர்ன், அது கீழ்திசை நாடுகளுடைய வாழ்த்துதல். என்னது? சமாதானம். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. கிருபை, கிரேஸ். கிருபை என்ற வார்த்தைக்கு கேரிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. CHARIS, கேரிஸ். ஒருவேளை இதை ஹாரிஸ்ன்னு கூட சில இடங்களில் சொல்லியிருக்கலாம். சிலர் பேர் வச்சிருக்கிறாங்க, ஹாரிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். இதுல இருந்து தான் வருது கேரிஸ், கிரேஸ், கிரேஸ். நீங்கள் சிலர் கூட இதை மாற்றி ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி டீ கடைக்கு கூட பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த கிருபைக்கும் சம்பந்தம் இருக்காது. கிருபைனா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறேன். இந்த கிருபை என்ற வார்த்தை இந்த பேதுரு 10 முறை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த தன்னுடைய கடிதத்தில் மட்டும், முதலாவது கடிதத்தில் மட்டும் 10 முறை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த 2வது வசனத்தில். அதை விட்டீங்கன்னா 10வது வசனத்தில் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி. 13வது வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார்.
ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் கிருபை. இது 3வது தடவை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். 3வது அதிகாரம் 7வது வசனம், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ள. 4வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி 10 இடங்கள்ல இந்த கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 2 பேதுருவில் 2 இடத்துல கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கிருபை இது பவுல் அனுபவித்த ஒரு மேலான கிருபை. கிருபை என்பது என்ன? தேவன் தகுதியில்லாதவர்களுக்கு காண்பிக்கின்ற அளவற்ற அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அன்மெரிட்டட் லவ் இல்லை, இது ஒரு தேவன் நமக்கு காண்பிக்கின்ற ஒரு கிருபை, இரக்கம், எண்ணி முடியாத இரக்கம். தகுதி உள்ளவர்களுக்கு அல்ல, நாம் எந்த தகுதியும் இல்லாத போது, நாம் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கும்போது, அவருடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கும்போது, அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருக்கும்போது, அவருடைய உடன்படிக்கைக்கு ஆகாதவர்களாக இருக்கும்போது, நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய கிருபையை விளங்க செய்தார். கிருபை, நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய கிருபையை விளங்க செய்தார். ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு செம்படவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேர்வு செய்து, ஒரு சரியான நிலையற்ற ஒரு சிறிய கல், அவனை கொண்டு ஆண்டவர் அபாரமான அஸ்திபாரத்தை போடுகின்ற அளவுக்கு அவனை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றின தேவ கிருபையை இந்த பேதுரு அறிந்து வைத்திருந்தார். ஒன்றுமில்லாத இவனுக்கு படிப்பறிவே இல்லை, மீன் பிடிக்கிற செம்படவன். ஆனால் அவனுக்கு பரலோகத்தின் திறவுகோல்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததை அவர் நினைவு கூறுகின்றார். பேச தெரியாதவன், ஆனால் எழுப்பி நின்று பேசுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்து பேசுகிறார், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பேசுகின்ற தைரியத்தை கொடுத்த இந்த இயேசுவின் கிருபையை அவர் நினைக்கின்றார். பயப்படுகிறவன், மறுதலித்தவன், ஆனால் இன்றைக்கு தைரியமாய் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று மிகவும் பலமாய் ஆணித்தரமாய் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்ற இந்த தேவ கிருபையை அவர் பெற்றிருக்கிறார். ஆகவே கிருபையினால் ஒரு வாழ்த்து அவர் சொல்லுகிறார். கிருபை என்பது தேவனுடைய மனோபாவம் நம்மோடு, தேவனுடைய மனோபாவம் நம்மோடு அவர் காண்பிக்கின்ற ஒரு மனோபாவம் என்பது கிருபை. இட்ஸ் இஸ் காட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அஸ். தேவனுடைய கிருபை என்பது தேவன் நமக்கு காண்பிக்கின்ற அவருடைய மனோபாவம், நம்மோடு அவர் கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம், மனநிலை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எபேசியர் 2:8 கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக நம்மேல் அவர் முழுக்க வைத்தது அவருடைய மனநிலை முழுவதும் கிருபை. நாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவாய் அவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், எவ்வளவாய் அவரை மறுதலித்து விலகி சென்றாலும், எத்தனை முறை அவரை விட்டு ஓடி சென்றாலும், திரும்ப ஆண்டவர் நமக்கு கிருபை காண்பிக்கின்றார், நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அது அவர் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனோநிலையாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, அவர் நம் மூலமாய் செய்கின்ற செயல்களும் கிருபை தான் முழுவதும். அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 4:33 அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாகியிருந்தது. பூரண கிருபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நம் மூலமாய் ஆண்டவர் செய்கிற செயலை பார்த்தீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பலமாய் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பதற்கு அவருடைய கிருபை நமக்குள்ளே பூரணமாய் விளங்குகிறது. தேவனுடைய சாதனை நம் மூலமாய்
அவர் வைத்திருக்கிற சாதனைக்கு முழுவதுக்கும் அடிப்படையாக இருப்பது தேவ கிருபைதான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் கவனிப்போமானால் 15:10 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாகவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கிருபை 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 எப்படியெல்லாம் சாதனை செய்ய வைத்தது பாருங்கள். நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. ஆனால் நிறைய சாதனைகளை செய்தேன், நிறைய பிரயாசப்பட்டேன், அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அதிகமான பிரயாணம், அதிகமான சபை ஸ்தாபித்தல், அதிகமாய் ஆத்மாக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துதல், அதிகமாய் அநேகருக்கு உதவி செய்தல், அநேகமான பாடுகள், அநேகமான துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் உதவிகரமாக இருந்து இந்த சாதனைகளை நிகழ்த்த வைப்பது யார்? தேவ கிருபை. ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் தேவ கிருபை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவ கிருபை, தேவ கிருபை. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே வாசித்த இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், எபேசியர் 2:8-9 அங்கு கிருபை தான், கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம், வேறு எந்த விதமான முயற்சியினாலும் இல்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவ கிருபையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்மை ரட்சித்தது. தேவனுடைய கிருபை தான் நம்மை காத்து நடத்துகிறது. நம்முடைய பலகீனங்களில், நம்முடைய சோர்வுகளில் இதெல்லாம் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12:9-10 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை முழுக்க காப்பது தேவ கிருபை. உங்களுடைய பலகீனங்களில், உங்களுடைய சோர்வுகளில், வியாதிகளில் தேவ கிருபை உங்களை காக்கிறது. உங்களை செயல்பட வைப்பதும் தேவனுடைய கிருபைதான். உங்களிலே தேவனுடைய செயலை நிறைவு செய்வதும் தேவனுடைய கிருபைதான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 5:10 அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆக இந்த தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய வைக்கிறது. ஒரு நாளும் நாம் கெட்டு போகாமல் அவருக்குள்ளே நம்மை நிறைவடைய செய்கிறது. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சிறப்படுத்தி, சீர்படுத்தி, நிலைநிறுத்தி, பலப்படுத்துவாராக. அவருடைய கிருபை நம்மை அவருக்கு முன்பதாக நிற்க நம்மை தகுதி உள்ளவர்களாக கடைசி நாள் வரைக்கும் மாற்றுகிறது தேவ கிருபை. கிருபை உங்களுக்கு பெருக கடவது. கிருபையும் சமாதானமும். இன்னொரு வார்த்தை சமாதானம். கிருபை, சமாதானம். சமாதானம் என்பது நான் சொன்னேன் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய நாட்கள்ல இருந்தே எபிரேயர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சமாதான வாழ்த்துதல்கள் சொல்லுவார்கள். சமாதானம், பீஸ். இதுக்கு கிரேக்க வார்த்தை ஐரின். ஐரின், EIRENE, ஐரின். சிலர் பேர் வச்சிருப்பாங்க, ஐரின் என்று பேர் வைத்திருப்பார்கள். ஐரின், EIRENE கிரேக்க மொழியில். ஆனால் இதுக்கு எபிரேய மொழியில் ஷாலோம் என்ற வார்த்தை வருகிறது. ஷாலோம், சமாதானம் என்ற வார்த்தை வருகிறது. இந்த சமாதானம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 92 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
92 முறை சமாதானம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர்கள், ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு தான் பேர் எபிரேயர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள். யூதர்கள் எல்லாம் ஒன்று தான். யூதர்கள்னாலும் இஸ்ரவேலர்கள்னாலும் ஆபிரகாமின் சந்ததி இல்லையா? அவர்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒருத்தர் பார்க்கும்போது, ஷாலோம் அலைக்கும், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஷாலோம் அலைக்கம், இந்த வார்த்தையை அவங்க அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கா? 10வது அதிகாரம் 18வது வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சீஷர்களை எல்லாம் கூப்பிட்டு 2 பேராக பிரித்து, நீங்கள் காணாமற் போன இஸ்ரவேலருடைய குடும்பங்களுக்கு போங்கள், வீடுகளுக்கு போங்கள். நீங்கள் போகும்போது அந்த வீட்டில் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று சொன்னார் இயேசு. அந்த வீட்டாரை வாழ்த்துங்கள். எப்படி வாழ்த்த வேண்டும்? ஷலாம் அலைக்கும், ஷலாம் அலைக்கும், வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த சமாதான வாழ்த்துதலுக்கு பங்குள்ளவனா, பாத்திரனா அவன் இருந்தால் அது அவனுக்கு தங்கும். அதனால் நீங்கள் வாழ்த்துதல் சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த வாழ்த்துதல் உங்கள்கிட்டயே திரும்ப வந்துடும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் எபிரேயர்கள் அல்லது யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் சந்ததியார் ஒருவர் பார்க்கும்போது ஷலாம் அலைக்கம் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பீஸ் பி டு யூ, சமாதானம் உனக்கு உண்டாக கடவுது. இஸ்லாமியர்கள் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவங்க அரபு மொழியில். நாம் இஸ்லாமியர்கள் சொல்கிறத தான் கேட்டிருப்போம். நீங்கள் நினைப்பீங்க இஸ்லாமியர்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு. இல்லை, இவங்க எப்போதுமே இஸ்லாமியர்கள் எல்லாவற்றையுமே டூப்ளிகேட்டாக செய்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? காப்பி அடித்து செய்கிறாங்க. யூதர்களை பார்த்து இவங்களுடைய ஜப நேரமெல்லாம் ஏற்கனவே அவங்களுடைய ஜப நேரம் தான், அதை அப்படியே காப்பி அடித்து செய்கிறாங்க. 5 முறை தொழுகைக்கு கூப்பிடுவாங்க இல்லையா? அது இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாமே அவங்க தலையில் தொப்பி வைக்கிறது இஸ்ரவேலர்கள் செய்கிறார். எல்லாமே அதே தான். அங்கே எருசலேமில் அழுகையின் புலம்பலின் மதில் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது அன்றைக்கு இருந்த சாலமோனுடைய நாட்களில் கட்டப்பட்ட ஒரு பெரிய தேவாலயத்தினுடைய சுற்றுச்சுவர் மதிலில் இடிந்து போன ஒரு பகுதி அங்கே இருக்கிறது. அந்த பகுதியில் போய் முட்டி முட்டி இன்றைக்கும் அழுறாங்க, மேசியா வரலையே, மேசியா வரட்டும், எங்கள் வேதனை தீரட்டும் என்று சொல்லி அழுகிறார்கள். நம்மை போல ஒருவேளை அங்கு பார்வையாளர்களாக போகிறவர்கள் கூட அந்த இடத்துல போனோடனே அவங்க அந்த தொப்பியை கொடுத்துட்றாங்க. நம்ம தலையில் வச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. அது கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போட்டுட்டு தான் அந்த பகுதிக்கு போகணும். தூரம் நின்னா போட வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் அந்த மதில் சுவர் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா வச்சுக்கிட்டு போய் அதை உபயோகித்த பிறகு வரும்போது அதை போடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அதில் கழட்டி போட்டு நீங்கள் வந்துட வேண்டியதான். எல்லாம் அவர்களைப் போல இவர்கள் ஒரு காப்பி அடித்து அவங்க நடத்துகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாமியர்களுடைய வாழ்த்துதல். ஒருத்தரை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவங்க அதுக்கு பதிலாக வா அஸ்லாக்கும் அஸ்லாம் என்று சொல்லுகிறார்கள். இது வழக்கமான அவர்களுடைய வாழ்த்துதல். ஒருவர் பார்க்கும்போது சகோதரனே உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வா அலைக்கும் அஸ்லாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த எபிரேய மொழியிலிருந்து அப்படியே இந்த அரபு மொழியில் அவங்க வாழ்த்துதல்களை சொல்லுகிறார்கள். சரி, சமாதானம் ஐரின் கிரேக்க மொழியில், எபிரேய மொழியில் ஷலோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கவனிக்கணும், இந்த சமாதானம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சமாதானம் வேண்டும். மனிதனுக்கு சமாதானம் இல்லை. யாரோடு முதலாவது சமாதானம் வேண்டும்? தேவனோடு சமாதானம் இருந்தால்தான் மனிதர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானம் தேவனிடத்திலிருந்தே உருவாகிறது. சமாதானத்தின் பிறப்பிடம் தேவன்தான். அமைதி, சமாதானமான சூழ்நிலை, சாந்தமான சூழ்நிலை ஆண்டவர் தான் கொடுக்க வேண்டும். வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம்
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48:22 சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது, வேற எங்கிருந்தும் சமாதானம் கிடைக்காது. ஆனால் போலியான டூப்ளிகேட் சமாதானம், டூப்ளிகேட் பீஸ் இஸ் அவைலபிள் இன் த வேர்ல்டு. டூப்ளிகேட்டாக நிறைய கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? சினிமா பாட்டில் டூப்ளிகேட் சமாதானம் கிடைக்கும், சினிமா பாட்டில் கிடைக்கும். அப்புறம் டாஸ்மாக் பாட்டில் கிடைக்கும், சாராய பாட்டில் கிடைக்கும். அப்புறம் பாட்டி கதையில் கிடைக்கும். நிறைய கதைகள் வச்சுருக்காங்க. பல இடங்களுக்கு போகுவதுனால போலியான சமாதானங்கள் கிடைக்கும். பட்டணத்தில் கிடைக்கும், ஒருவேளை பட்டிக்காட்டிலையும் கிடைக்கும். ஆனால் இவைகளெல்லாம் தற்காலிகமானது. இந்த போலியான சமாதானத்துக்கு புகலிடங்கள் பல இடங்களில் இருக்குது. இது பொய்யானது, நிலைக்காது. ஆகவே மனிதர்கள் இன்றைக்கு சமாதானத்தோடு கூட இல்லை. உலகத்தில் எவ்வளவோ சமாதான உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் போட்டுட்டு அப்புறம் எவ்வளோ உடைச்சி தள்ளியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நாட்டுக்கு நாடு சமாதான உடன்படிக்கைகளை செய்கிறார்கள், அப்புறம் எல்லாத்தையும் சுக்குநூறாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உடைச்சிக்கிறாங்க. மனிதனுக்கு சமாதானம் இல்லை. காரணம், அடிப்படையாய் மனிதன் தேவனோடு சமாதானம் இல்லாமல் வாழ்கிறான். இதுதாங்க அடிப்படை பிரச்சனை. மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை, தேவனோடு மனிதனுக்கு சமாதானம் இல்லை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஏன் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க? உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஏன் நீங்கள் சமாதானம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க? உங்கள் கணவன்கிட்ட அல்லது மனைவிகிட்ட அல்லது பிள்ளைகள்கிட்ட ஏன் சமாதானம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உருன்னு தெரியுறீங்களே? எதுக்காக? அடிப்படையாக நீ தெரிஞ்சுக்கோ, உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில சமாதானம் இல்லை. ஆகவே நீ போகிற இடமெல்லாம் சமாதானம் என்ற தண்ணீரை ஊற்றி தீயை அணைப்பதற்கு பதிலாக நீ எல்லா இடமும் பற்ற வச்சு விட்டுட்டு போகிற. இதுக்கு காரணம் என்னன்னு யோசித்து பாருங்க. டீச்சர் காலையிலே ஸ்கூலுக்கு வர்றாங்க, பிள்ளைகள் குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு கொஞ்ச நேரம் இழுத்துருச்சுன்னா கோபம் வந்துடுது. அடங்கு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அப்பமே ஆரம்பிச்சிருது. அப்போ ஆரம்பித்தா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டும் புகைஞ்சிக்கிட்டும் இருக்குது, தீரவே மாட்டேங்குது. புருஷன் வீட்டில் வந்த உடனே எறும்பு போகிறத பார்த்தா போதும், எப்படி இந்த எறும்பு இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு ஆரம்பித்தேன். சமாதானம் இல்லாமலே இருக்கிறான் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, எறும்பு வராதா, ஊறாதா? இது கழுவுனா தான் வராமல் இருக்குமா? பெருக்குனா தான் வராமல் இருக்குமா? அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இவருக்கு சமாதானம் இல்லை. அது பிறகு சாப்பிட்ற நேரத்துலையும் வெளியப்படும் இல்லையா? உப்பு இல்லைன்னு வரும், புளி இல்லைன்னு வரும், என்னென்னமோ ஆகிடும். சோறு ரொம்ப வெந்து போச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கல் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடி கிடக்கும். அவ்வளவுதான், எடுத்து அப்படியே பிளேட்டோட கொட்டிட வேண்டியதான், அடிச்சிட வேண்டியதான் முகத்தில். எங்கள் வீட்டில் நடந்தது இது. சமாதானமே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் தான் அரிசி சோறு செய்வாங்க. அன்றைக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், உங்கள் வீட்டில் என்ன சோறு, உங்கள் வீட்டில் என்ன சோறுன்னு ஒருவருக்கு கேட்டுக்கொள்வாங்க. யாரோ ஒருவருடைய வீட்டில் என்றைக்கோ ஒரு நாள் அதிசயமாக நெல்லிச்சோறு, அதுக்கு பேர் நெல்லிச்சோறு ஆக்கியிருப்பாங்க. எங்கள் வீட்டில் உள்ள கதை என்னென்னா, என்றைக்கோ ஒரு நாள் அதிசயமாக நெல்லிச்சோறு உண்டாக்குனா அன்னைக்கு தாங்க ரொம்ப சண்டை. எங்கள் அப்பா பானையிலேயே மண்பானை, அப்போது ஈயப்பானையெல்லாம் கிடையாது, அப்போ ஈயப்பானை வரல, மண்பானையில் ஏறி மிதிச்சிருவார். யாரும் சாப்பிட முடியாது. சின்ன ஒரு கல் கிடந்ததற்காக, சின்ன ஒரு முடி கிடந்ததற்காக எடுத்து அப்படியே எங்கள் அம்மா முகத்தில் அடிச்சிருவார். எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. விக்கிரகங்களை வழிபட்டோம், மூர்த்திகளை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சமாதானமே இல்லை. திடீர்னு அடிதான், சண்டை தான். எங்கள் அம்மா தற்கொலைக்கு போவதற்கு அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கு தற்கொலை எண்ணம். பிசாசு அவர்களை தற்கொலைக்கு நேராக ஏவிடும். எங்கள் அம்மா திடீர்னு காணாப்படுவாங்க, கயத்தை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. பின்னாடி நாங்கள் ஓடணும், கரண்ட் லைட் இல்லை, அழுதுட்டு பின்னாடி போகணும். எங்கே போகிறது? வெட்டு குத்து சண்டை சச்சரவு. திடீர்னு எங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய நாங்கள் 3 பிள்ளைகளும் திடீர்னு அலறுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க வர முடியாது, வந்தால் ஓன் சோழியப்பார், இது ஏன் குடும்பம்ன்றவார் எங்கள் அப்பா. இது தாங்க எங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருந்தது. சமாதானமே இல்லை. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. எப்படி இருக்காங்க? கொந்தளிக்கும் கடலை போல அலைகளையும் குப்பைகளையும் கொண்டு வெளியே தள்ளிகிட்டே இருக்காங்க.
தள்ளிகிட்டே இருக்காங்க. நுர தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடிய கடல் அலைகளைப் போல சமாதானம் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சமாதானத்தோடு நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் போகிற இடமெல்லாம் சமாதானத்தை உருவாக்குறீங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இருந்தால் தானே பண்ணுவேன். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இல்லைன்னா நீ உன் தம்பிக்கிட்ட பேசினாலும், அண்ணங்கிட்ட பேசினாலும், கூட பிறந்த அக்காட்ட பேசினாலும், என்ன வேலை செஞ்சாலும் சண்டை தான் வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு சமாதானம் இருக்கா? இந்த சமாதானம் பண்ணுறியா? நீ தேவனுடைய புத்திரர் எனப்படுவாய். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்தை விதைக்கிறியா? சமாதானத்தை அறுவடை செய்றியா? சண்டை தான் உண்டாக்குறியா? ஆண்டவர் உங்களை என்னையும் சண்டை இருக்கக்கூடிய இடங்கள்ல சமாதான தூதுவர்களாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இருள் இருக்கிற இடங்கள்ல கைவிளக்காக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். சமாதானம் என்பது சண்டையே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்ல. எந்த போராட்டமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லல. இது நடுவிலேயும் சமாதானமாய் விளங்குவது. கடல் அலை கொந்தளிக்கிறது, காற்று வேகமாய் அடிக்கிறது, படகு கவிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு மாறுகிறது. எவ்வளவு தண்டு வலித்தாலும் முன்னேற முடியாத சூழ்நிலையில் இயேசு சமாதானத்தோடு நித்திரை செய்கிறார். படகு அடித்தட்டில் சமாதானம். சண்டையே இருக்கக்கூடாது, சச்சரவே இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதுனால தானே எனக்கு கோபம் வருது, இதெல்லாம் இப்படி செய்கிறதுனால தானே, இவங்க பேசுனதுனால தானே எனக்கு கோபம் வருது. என் வீட்டில் வந்து தண்ணியை போட்டு என் புருஷன் கெட்ட வார்த்தையில் பேசுனா எனக்கு பின்ன கோபம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கதாங்க சமாதானத்தின் தூதுவராக நீங்கள் இருக்க முடியுமா? சமாதானத்தின் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? நீங்களும் மாறி கெட்ட வார்த்தை தான் திரும்ப பேசுவீங்களா? பதிலுக்கு பதில் பேசுவீங்களா? அதுக்கு போடா வாடா இருப்பீங்களா? என்றைக்கு நம்முடைய குடும்பம் முன்னேறும்? எப்போ நல்லாகும்? எப்போ மாறும்? அந்த கணவன் என்றைக்கு மாறுவான்? யார் அதிகம் ஆண்டவரை பற்றி அந்த குடும்பத்தில் தெரிஞ்சிருக்குதோ, யாருக்கு அதிகம் வேதனை இருக்கிறதோ, அவங்க கூட கர்த்தர் பேசுகிறாருங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க தான் முதலாவது ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என் மனைவி இப்படி இருக்கிறாளே, சிடுமுஞ்சியாக இருக்காளே, ஓயாத சண்டை, ஒழுகிற வீடு மாதிரி இருக்குது, அப்படித்தான் வேதம் சொல்லுது. சண்டைக்கார ஸ்திரீயோடு மனைவியோடு குடியிருக்கிறது. ஓயாத ஒழுகு, ஓயாத ஒழுகு. தூங்க விட மாட்டா, தட்டி எழுப்பி அதையே தான் கேட்டுட்டு இருப்பா. பழசு அதை இப்போ சொல்லுப்பா. எப்படி சொல்றது? இதை சொல்லிட்டு எப்போ தூங்குறது? சண்டை 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 சண்டை. சமாதானம் இல்லையே. ஐயையோ, நீ சொல்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு எனப்படுவார். அவர் சமாதான பிரபு. ஆனால் அவர் உனக்கு தெரியுமா? அவரை நீ அனுபவிக்கிறியா? இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டுட்டு போனது என்ன தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என் சமாதானம், என் சமாதானம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் விட்டு போனது பேங்க்ல நிறைய பணம் இல்லை, நிறைய நமக்கு சொத்து சுகம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து விட்டு போன ஒரு பெரிய பாரம்பரியம் என்ன தெரியுமா? இட்ஸ் a legacy. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்து, சமாதானம். என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். எவ்வளோ பெரிய பேரின்பம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா? அது என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எங்கள் அப்பா எனக்கு பெரிய ஒரு முத்து சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். அது என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம் உலகத்தால் எடுக்கவும் முடியாது, உலகத்தால் கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம அப்பா நமக்கு சொத்து பத்திரம் வச்சுட்டு போகலை, வீடு எழுதி கொடுத்துட்டு போகலை, பேங்கில் நிறைய பணம் கொடுக்கலை, நகை நட்டை நமக்கு கொடுத்துட்டு போகலை. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற நீங்கள் உலகத்துக்கு இந்த சமாதானத்தை பற்றி வழியை சொல்ல வேண்டாமா? தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்வதற்கு நம்மை ஸ்தானாபதிகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். We are ambassador for Christ, calling them to make peace with Jesus. இயேசுவோடு கூட சமாதானமாய் நடங்கள். இல்லை, தேவனோடு சமாதானம்,
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம், இந்த பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கிடைத்திருக்கிறது. பெரிய ஸ்லாக்கியம். இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். பீஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த சமாதானத்தை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுதா? இல்லைன்னா உங்களை சந்தேகமாக நீங்கள் யோசித்துக்கிடுங்க. சந்தேகத்துக்குரியது. நீங்கள் ஏன் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இல்லை. ஏன் சாராயம் குடிக்க போகிற? உனக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் நீ நிறைய சினிமா பார்க்குற? சமாதானம் இல்லை. நீ ஏன் காதலிக்கிற தெரியுமா? சும்மா முளைக்கிறதுக்கு முன்னாடியே காதலில் ஆரம்பிச்சிடுறது. படிக்கிறது 9ஆம் வகுப்பு, அப்போவே ஒரு 7ஆம் வகுப்பை காதலிக்கிறது. ஏன் தெரியுமா? உனக்கு தேவனிடத்தில் சமாதானம் இல்லை. நீ ஏன் இவ்வளவு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க தெரியுமா? உனக்குள்ள சந்தோஷம், உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை எதிர்பார்த்து தேடுற. உனக்கு தேவனுடைய பரிசுத்தாவினால் வருகிற சந்தோஷம் உனக்கு இன்னும் அனுபவிக்கலை நீ. அதனால தான் நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க. செல்ஃபோன் எடுத்தால் அதிலேயே நாட்டம் வச்சு எங்கெல்லாம் ஆபாசமான சினிமாக்கள், அரைகுறை நிர்வாணமான படங்கள், இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு காரணம் உனக்குள்ள சந்தோஷமும் இல்லை, உனக்குள்ள தேவனோடு சமாதானமும் இல்லை. நீ எப்படி உன் பெற்றோர்களோட சமாதானமாக நடப்ப? நீ எப்படி படிக்கிற இடத்துல நண்பர்களோட சமாதானம் இருப்ப? கொடூரமாக நீ மாறிடுவ. குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணுவ. யோசித்துக்கோ. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறீங்களா? அழகான வாழ்த்துதல். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது, பெருக கடவுது. இந்த தேவ சமாதானம் நீங்கள் பெற்றிருக்கீங்களா? எல்லாரோடையும் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும்னு சொல்லிடுறோம். பீஸ் வித் ஆல். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்கள். 5:13 அங்கே எழுதியிருக்குது. அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நல்லா கவனிச்சுக்கிடுங்கோ. நீண்ட காலமாக இந்த ஆராதனைக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. ஆனால் நீயும் உன் சகோதரனும் சமாதானமாக இல்லை. நீயும் உன் சகோதரியும் சமாதானமாக இல்லை. நீயும் உன் மனைவியும் உன் கணவனும் சமாதானமாக இல்லை. நீ பக்கத்து வீட்டாரோட சமாதானமாக இல்லை. சமாதானமாயிருங்கள். யாவரோடும் சமாதானமாயிருங்கள். 12வது அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12, ரோமர் 12 13வது வசனத்தை பாருங்க. ரோமர் 12 13 இல்லை, கொஞ்சம் கீழே தள்ளி 16வது வசனம். 12:16 ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். 18வது வசனத்தை பாருங்க. 18 ரொம்ப முக்கியம். ஹலோ, 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானா, முடிஞ்சா பாரு, முடியலைன்னா விடு, அப்படி இல்லைங்க அர்த்தம். அப்படி சொல்லலை, நானா கையிலிருந்து போட்டு சொல்லலை. இந்த தேவனுடைய வார்த்தை சமாதானத்தின் தேவன், இந்த சமாதான பிரபு, இந்த சமாதான நமக்கு தந்து வைத்து விட்டு போன இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கூடுமான வரைக்கும் உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். அதுக்காக சிலதை இழக்கணும்னா விட்டுரு, பைத்தியக்கார மாதிரி ஆகணும்னா பரவாயில்லை. சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். நீங்கள் இயேசுவின் சீடர்கள், தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய தனித்துவம் என்னவென்றால் நீங்கள் சமாதானமாயிருப்பீர்கள், சமாதானத்தை விதைப்பீர்கள். இல்லை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? சமாதானம் உள்ளது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானம் உள்ளது. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் அங்கே எழுதியிருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ 17 முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. சமாதானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது எந்த ஞானம் உங்களை ஆளுதுன்னு பாருங்க. உங்களை நடத்துறது எந்த ஞானம்? உலக ஞானமா? உலகத்திலிருந்து வர்ற ஞானத்தை பற்றி எழுதி பார்த்தீங்களா? அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை. 15 லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது. இதாங்க ஜாதி புத்தி, ஜென்ம சுபாவம், என் கொலை புத்தி, என் குடும்ப புத்தி, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது.
நாங்கள்லாம் வெட்டு குத்துன்னு நிற்போம் தெரியுமா? எங்கள் பரம்பரையெல்லாம் வெட்டு குத்துக்கு அஞ்சாது. நாங்கள் சூரிய பரம்பரை. இதெல்லாம் சொல்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஜாதி புத்தி, இது கொலை புத்தி, குடும்ப புத்தி, இது ஓம் புத்தி. இது வேதம் சொல்லுகிறது மிருக குணம் உள்ளவர்கள். மிருக குணம் உள்ளவர்கள் மனிதர்கள் அனைவரும் மிருக குணமுள்ளவர்களானார்கள். உனக்குள்ள ஒரு பெரிய மிருகம் இருக்கிறது. எப்போ நீ மிருகமாவேன்னு தெரியாது. நேற்று ஒருத்தி வயிற்று வலின்னு புருஷன் அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் முருங்கைக்கீரை தண்ணி கொடுப்பாளாம். ஒரு நாள் முருங்கைக்கீரை தண்ணியாலே அவன் செத்தே போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கலந்துருக்கிறா. இது நேற்றைக்கு வந்த பத்திரிகை செய்தி. இன்னும் ஒரு கள்ளக்காதலனுக்காக தன் புருஷனுக்கு முருங்கைக்கீரையில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டா, வயிற்று வலின்னு சொல்கிறவங்களுக்கு. இல்லை, இதெல்லாம் என்ன ஞானம்னு பாருங்க. பைபிள் எழுதியிருக்குது, இது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. அங்கே வைராக்கியம் இருக்கும், விரோதம் இருக்கும், கலகம் இருக்கும், சண்டை இருக்கும், பழிவாங்கல் எண்ணம் இருக்கும், எல்லாம் விரோதம் இருக்கும். நீ இப்படி செய்றியா, நான் இப்படி செய்வேன், நீ இப்படி செய்றியா, நானும் இப்படி செய்வேன். அதை எவ்வளோ நியாயப்படுத்திக்கிடுவோம் தெரியுமா? அதை நீ இப்படி பண்ண, அதனால நான் இப்படி பண்ணேன். யார்ட்டெல்லாம் கேட்டுப்பாரு. அவங்களும் கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போங்க, அவனு நீ முதல்ல எடுத்தது தப்பு, அதனால தானே இவரும் எடுத்தார். நியாயமாக தானே இருக்குது. எல்லாம் நியாயமாக தான் தெரியும் உலகத்தில். ஆனால் தேவனிடத்தில் அந்த நீங்கள் சொல்கிற நியாயம் எடுபடாது. தேவனுடைய நீதி உயர்ந்தது, மேன்மையானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் என்னத்தை உன்கிட்ட கேட்டார்? கர்த்தருக்கு பயந்து தாழ்மையாய் அவருக்கு முன்பாக நடந்து நீதியை நடப்பிப்பதை அல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் அவர் கேட்கிறார்? நீதி, நியாயம், இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சமாதானம். இந்த சமாதானம் உங்களுக்குள்ள பெருகணும். இல்லை, சமாதானம் பெருகணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதான காரணர். இந்த சமாதானம் பெருக கிடையாது. எப்படிங்க சமாதானம் பெருகுமா? கிருபையும் சமாதானம் பெருகுமா? தேவனிடத்திலிருந்து நீங்கள் நிறைய பெற்றுக்கொள்ள முடியுமா? பெருகணும்னு சொல்லியிருக்குதே. அப்போ சிலருக்கு கொஞ்சம் தான் இருக்கும், சிலருக்கு பெருக்க முடியுமா? பாருங்களேன், ஒரே ஒரு அந்த வசனத்தை வாசித்துருவோம். 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபையும் சமாதானம் எப்படி பெருகுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. தேவனை அறிகின்ற அறிவு எவ்வளோ ஒரு மேன்மையான அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்ன நச்சுன்னு வேதம் சொல்லுது? பரிசுத்தரின் அறிவே அறிவு. த நாலேஜ் ஆஃப் த ஹோலி. பரிசுத்தரின் அறிவு, அதுதான் அறிவு. அதுதாங்க அறிவு. நான் அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன். தண்ணியிலிருந்தே எப்படி கேஸை கண்டுபிடிச்சி தண்ணியை வச்சு தீபத்தை வைக்கலாம் 1 வருஷம் கூட அப்படின்னு சொல்றதெல்லாம் சாதனைகள் தான். இல்லைன்னு நான் சொல்லலை. அக்கினி சிறகுகள் இந்தியாவுக்கு கொடுத்துட்டா அதுவும் சாதனை தான். ஏவுகணைகள் சாதனை தான். அயன் ட்ரோம் சாதனை தான். அணு ஆயுதங்கள் சாதனைகள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? இவைகளை விட ஒரு மேலான அறிவு இருக்கிறது. தேவனை அறியும் அறிவு. நீங்கள் காலையிலேருந்து செல்ஃபோனில் அவ்வளவும் படிச்சிட்டீங்க. அதை படிச்சிட்டீங்க, இதை படிச்சிட்டீங்க, இவங்க சொன்னது அவங்க சொன்னது எல்லாத்தையும் படித்து அப்போ ரொம்ப நேரம் செலவு பண்ணிட்டீங்க. இந்த அறிவை விட 1 மணி நேரம் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனை அறிகின்ற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகும். உனக்கு இந்த தாறுமாறான உலகத்தில் எப்படி நடக்கணுங்கிற வெளிச்சம் கிடைக்கும். இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்வதை குறித்து தேவனுடைய வழி, உத்தமமான அந்த வழி இந்த உலகத்தில் எங்கே இருக்குதுன்னு நீ கண்டுபிடிக்க முடியும். இதுதான் தேவனை அறிகின்ற அறிவு. அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா? சும்மா வராதாமே. தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்த தேவ கிருபை உன் மேலே நிறைய நிரம்பும். தேவனை அறிகிற அறிவுக்காக நீ உன்னை காத்திருந்து கேட்டுப்பாரு, பெற்றுக்கொள். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் சில நாள் ஆண்டவரோட கூட தங்கி இருந்து தேவனை அறிகின்ற அறிவு.
அதுதான் பெரிய மேன்மையான அறிவு. நோயிங் காட், நாட் நோயிங் அபவுட் காட். தேவனை குறித்த அறிவல்ல. நான் சொல்கிற பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு விழுங்கிட்டு அந்த அங்கே போய் வாந்தி எடுத்துகிட்டு போகிறதில்ல, அதல்ல. நீ தேவனை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். நீ தனிப்பட்ட விதமாக வேதத்தை எடுத்து வச்சு வாசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கொண்டு போய் பைபிளை வச்சிட்டா அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் எடுப்பேன்னா நீ அறிய முடியாது. உனக்கு எல்லாமே ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் பேசுகிறதே கேட்க, என்ன பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் பேச மாட்டார். நன்மை செஞ்சார்னு சொல்கிறாங்க இயேசு, எனக்கு ஒரு நன்மையும் செய்யலையே. நீ எவ்வளவு சும்மா காலியாக சர்ச்சுக்கு வர்ற தெரியுமா? காலியாக வர்ற உன் மனசில் ஒரு பாடலும் உனக்கு அர்த்தமாக தெரியலை. ஆண்டவர் நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொன்ன உனக்கு வரமாட்டேங்க. என்ன நன்மை செஞ்சார்? எப்பவும் போல் வழக்கமாக தான் நான் இருக்கிறேன், போனேன் வந்தேன் எல்லாம் செஞ்சேன், ஒன்றுமே நடக்கலையே. இவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஆடுறாங்க பாடுறாங்கப்பா, என்ன ரகசியம் என்ன தெரிய மாட்டேங்குது. தேவனை அறிகின்ற அறிவு உனக்கு தேவை. தேவனிடத்தில் தனித்து உட்கார், ரகசியமாக போய் அவர்கிட்ட போய் உட்கார். தேவனை அறியும் அறிவை கண்டடவா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதனால தான் நீ தேவனை அறிகிற அறிவை கண்டடைய வேத வசனத்துக்கு தான் திரும்பணும். இந்த அருமையான புஸ்தகம் இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இது நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். தேவனை அறிகின்ற அறிவில் நீ விருத்தி அடையலாம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, இந்த கிருபை இந்த சமாதானத்தில் நான் பெருகணுமே,